இப்பெல்லாம் ஓட்டாண்டி பொழப்பு தான் போய்கிட்டே படகு மாதிரி போய்கிட்டே தான் இருக்குது. ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 2 பேர்த்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கணும்னு தோண மாட்டேங்குது. அதே போல் எங்கே போனாலும் இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த சிகப்பு மலர் பூக்குற மாதிரி தான். ஆனால் பேருக்கு வச்சுக்கிட்டு சும்மா அப்படின்னு வச்சுக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி அம்மா கூப்பிட்டு அந்த மயனுக்கு இவங்க அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதோ அது பதில் சொல்லுங்கள். அந்த அம்மா சொல்ல தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த அம்மா காது கேட்கலன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் அவங்க டக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய சூழ்நிலை இப்போ எப்படி வெத்தலையில் நீங்கள் சொன்னீங்களோ அதேமாதிரி சொல்லுங்கள். கூப்பிடுங்க. தாய் சரி தாய் ஏழைக்கிறனம்மா கூப்பிட்டு ஓடி வர தாய் பத்திரத்தலக்காரி அந்த மழை இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிகள் தொல்லை மாண்டவ தொல்லை தாய் எதுவானாலும் விளக்கு அந்த ஏழை மயனுக்கு இறங்கி ஓடியா தாத்தா ஈஸ்வரி அந்த மய வாழ்க்கை எப்படி இருக்குவா அந்த குடும்பம் எப்படி இருக்கு ஆத்தா வாத்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குவா. என் அரசனுடைய வாழ்க்கை வந்துட்டா அந்தரமான வாழ்க்கை தான் தாய். சரி, ஒரு புடி இல்லாத வாழ்க்கையிலே என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்கு. சரியா, எதையும் வந்து கை கொண்டு சேர்க்க முடியலை. இன்னைக்கு நாளைக்குண்டே வாழ்ந்துட்டு இருக்குது. எதையும் வெற்றி காணணும்னு நினைக்குது, ஆனால் எதையுமே வெற்றி காண முடியலை. எல்லாமே முடக்கந்தேன் என் பிள்ளைக்கு. ஏதோ பூமியில் பிறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கோ ஒரு பிள்ளை இருக்கணும் வாழ்ந்துட்டு இருக்கு. உண்மையா? சரியா தாயி? அதே அதோடைய வாழ்க்கை. எதையும் பெருசாக தொட்டு பிடிக்க முடியலை, எட்டி பிடிக்க முடியலை. பெற்றவங்க பிறந்தவங்களும் எதுவும் சேர்த்து வைக்கலை. சரியா, எதை நான் உழைச்சி கஞ்சியை குடிக்கின்ற மன வருத்தத்திலே இருக்கும். எப்போ பார்த்தாலும் மன வருத்தம். குடும்பத்துலேயுமே அவளுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான். கணவன் மனைக்கே நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் தாய் குடும்பமே. உண்மையா தாயி? அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு என் பிள்ளை. இந்த தாய் வந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு இங்கே கேட்கும். கும்பிட்ற தெய்வத்திட்ட பூராமே முறையிடுறது வந்து என் பிள்ளைய நல்லா இருக்கணும், நாங்கள் 4 பேர் மாதிரி நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இந்த மகளுடைய வாழ்க்கை எப்படின்னா பூக்குற மாதிரி பூத்துட்டு அப்படியே கருகிரும். இந்த மகளுடைய வாழ்க்கை மலர் மாதிரி மலரும், ஆனால் சத்த நேரத்தில் கறி கீழே விழுந்துரும். காம்பு இருக்காது, பூ இருக்காது. இதே இந்த மகளுடைய வாழ்க்கை. நினச்சி வெந்து நொந்து போய் நூலானதே மிச்சம். அந்த மகன் ஏதோ கல்யாணம் பண்ண பிள்ளைகளை பெற்றோம், அவ்வளோதே. புருஷன் பொண்டாட்டின்னு சந்தோஷமான வாழ்க்கை கிடையவே கிடையாது இன்ன வரைக்கும். உண்மையா? இன்ன வரைக்கும் அந்த வாழ்க்கை தான். ஏதோ இருக்காகத்தா, ஆனால் சந்தோஷம்ன்றதுக்கு இடம் இல்லை. நீ ஒன்று சொல்லு, நான் ஒன்று சொல்லு. நல்லவாமும் கீழியும் பார்க்குற மாதிரி பார்த்துக்க வேண்டியதே. எது சொன்னாலும் யாருக்கும் ஒத்து உணர்ந்து இன்ன வரைக்கும் போகலை. வயசுதே ஆச்சை தவிர ஒத்து போகலை. உண்மையா? அப்படி போய்கிட்டு இருந்தால் எதுனால எது வரை போகும் தெரியலைங்குது. இன்னம்மான்னு கேட்குற கேள்விதான் வச்சுருப்பாங்க. வயசு ஆகி இன்னமும் இந்த பிரச்சனை தானா? கட்டின நாளையிலேருந்தே அவள் குடும்பத்தில் பம்பு வழக்குலேருந்து தான் ஓடுது. சந்தோஷமான வாழ்க்கையே கிடையாது இந்த மகளுக்கு. எதை பார்த்தாலும் என் மக பார்த்துட்டு பேசாமல் அமைதியாக இருந்துடும். ஆனால் தீண்டக்கூடாது என் மகளை. தீண்டா அது என்ன பண்ணும்னு அதுக்கே தெரியாது. அது புத்தியை மாற்றுனா பத்திர காளி மாதிரி வேஷம் போடும். காளி வேஷத்துக்கு ஆளாயிரும். அமைதியாக இருந்தால் அது வாட்டுக்கு இருக்கும். அது வாட்டுக்கு சமைக்கும் சாப்பிட அது வாட்டுக்கு இருக்கும். எங்கள் மனையில் நிம்மதி வேணும், நிரந்தரம் வேணும். உழைப்பில் வந்து நாங்கள் வந்து சாப்பிடணும். அடுத்தவள்கிட்ட ஏமாற்றி பழக்கலைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் குடியை வந்து குச்சை வந்து கோபுரமாக்கன்னு கேட்கும். என் பிள்ளைய வந்து கோபுரத்தில் இருக்கிறதே ஆசைப்படும். எங்கள் வாழ்க்கை குச்சில் போயிடுச்சு. என் பிள்ளைய கோபுரத்தில் இருக்குன்னு கேட்குதாயி. உண்மையா தாயி? அது கேட்குற வார்த்தையே அது ஒன்றுதே. என் பிள்ளைகளுக்காக அந்த கோபுரத்தை கேட்குது. அதுக்கு இன்னி வேணான்ருச்சு. நான் இன்னி என்ன பண்ண போகிறேன்? நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என் பிள்ளைகளுக்காக அது தெரியணும்னு சொல்லு. 4 பேர் நம்ம பார்த்து மிதிக்கக்கூடாது, மதிக்கணும்னு சொல்லு. வழியில் போகிறவ மிதிச்சுக்கிட்டே தான் போகிறா. இன்னும் அந்த குடும்பத்தை யாரும் மதிக்க கிடையாது. அதை இஷ்டத்துக்கு வாழ பார்க்குங்க. இது பெத்த பிள்ளையத்தா அதை இஷ்டத்துக்கிட்டே வாழுங்க. இந்த தாய் தப்பன்னு சொல்லிப்படி கேட்டு வாழாதுங்க. கேட்டால் நீங்கள் என்னென்னு ஒரே வாரத்தில் வாயை அடைச்சிருவாங்க. அப்படி அடைச்சதுனால இந்த மக கண்ணீருங்க அம்மளோட தெய்வத்திலேயே சொல்லிட்டு புலம்பிட்டு போயிடும். இந்த தாய் இப்போ என்ன வர கேட்குன்னு கேளு தாயி. மகனுக்கு நல்லபடியாக எல்லாமே வாழ்க்கை இனிமேலாச்சும் மேலே போகணும்னு கேட்குறாங்க. மகனுக்கு என் பிள்ளைக்கு வெற்றி ஆகும் தாயி. இந்த தாயோடைய பிரார்த்தனை என் கண்ணுக்குள்ளே என் பிள்ளை அழகு பார்க்கணும், மாளிகை கட்டின்னு கேட்டிருக்கு. அதே அவருடைய எண்ணமும் ஆசையும். இந்த தாய் வந்துட்டு இல்லை தாய் நிறைவேற்றி வைக்கிறீ. அதுக்கு பேர் சொல்ல ஆண் வாரிசுன்னு கேட்டிருக்குது. இந்த தாய் அந்த பிச்சையை கொடுக்குறீங்க தாயி. இந்த தாய் கொடுக்குறீ. என் பிள்ளைக்கு வெற்றியாக கொடுக்குறீ. நிம்மதியாக கொடுக்கணும். மனையில் வந்து பம்பு வளர்க்கலாமல் வாழணும்னு கேட்குது. ஆளுக்கு ஒன்றா பேசுகிறாங்க. என்ன தாயி? ஆளுக்கு ஒன்றா பேசுகிறப்ப பெத்த தாய்க்கு மனம் பற்றி எரியுது. 10 ரூபா கொடுத்து உதவ காணும். ஆனால் பேச்சுக்கு பஞ்சமே இல்லாது. தேவையில்லாத பேச்சை பேசி இந்த மகளை தூத்துவாங்க.
கொடுத்து உதவி நம்ம தாய் தானேன்னு நினைக்க யாரும் இல்லை. ஆமாம். பெற்றது கூட எனக்கே வாழ்ந்துட்டு இருக்குது. ஆமாம். இந்த தாய் கஷ்டப்படுறதே நம்ம புரிச்சிருக்க வரனே கஞ்சியாக நினச்சி வாழுது. ஆமாம். சரியா தாயி? ஆமாம். உண்மையா தாயி? உண்மைதான். இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லைத்தா, இந்த தாய் தீர்த்து வைக்கணும். என்னோட என் மகளுடைய பிரச்சனை நான் தீர்த்து வைக்க இப்படி தாயி நல்லா உண்மையா அந்த மாடைய வாழ்க்கையில் ஏமா